மாணவ 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய் என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அவட போய் கேளுங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பெருமை. ஆமாண்ணே, உன் வாய் உன் உருட்டு, நீ உன் வாயிலேருந்து உசேன் போல்ட் இருக்க பயிற்சி கொடுத்தது நான் தான் சொல்லிட்டு சொல்லுவா. அதனால வந்து நீ பல கட்டுக்கதைகளை அவுத்து விடுற மன்னன் ஆச்சு பார்த்தீங்களா. நீ சொல்கிறதும் கேட்டுட்டு கீழே 10 பேர் என்ன சூப்பர்னு சொல்லிட்டு வந்து கை தட்டுறான் பார்த்தியா, அவன் தாண்டா முழு தற்கொலையாக இருக்கிறானுங்க. எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தெரிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. ஆமாம், அப்படியே பிடுங்கி கிழிச்சிடுவார் இவர். ஏன்டா 15 வருஷமாக பிடுங்குறக்கு வழி இல்லாதே இப்போ வந்து பிடுங்க போகிறீங்க நீங்கள். இப்போ ஸ்டேஜில் இப்போ எல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்களா, உட்காந்து இருந்துட்டு விஜய் அவர்களே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம், குத்திக்கிட்டே இருக்கிறாராம். இவர் பேசுகிற பார்த்துட்டு பயந்துருவாங்களா அத்தனை பேரும். ஏன்டா 15 வருஷமாக பயிற்சி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் 15 நூற்றாண்டு ஆனாலும் நீங்கள் பயிற்சி மட்டும்தான் எடுக்கிறதுக்கு லாக்கினீங்க. நீங்கள்லாம் உட்காந்துருந்துக்கிட்டு ஸ்டேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே உட்காந்து பேசுகிறதுலாம் இவங்க கராத்தை பயிற்சி எடுத்தாங்கன்னா அந்த பயிற்சி எடுத்ததில் இதுக்கு இவன் அடிக்கிறவாடா இவ்வளோக்குலாம் நம்ம பயிற்சி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுது. அது யாரை மீன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான்டா 15 வருஷமாக மக்கள் புறந்தன்ன உங்களெல்லாம் வந்து அந்த பார்த்தீங்களா, அந்த துளி அளவு உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். துளி அளவு இல்லை, மயிர், அந்த மயிர் அளவு கூட உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பம்பரம் சுத்தணுன்னு வேகமாக சுத்தம், எங்கே ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்கே போய் டொப்புன்னு விடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோடு அப்படி நிற்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு 2 பொழக்கணும். புரியுதா? இருக்குப்ப. அதாவது இந்த ஆமக்கரி சைமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, செபஸ்டின் சைமன் தானே உங்க பேரு, சீமன் கிடையாது, செந்தமிழ் சீமன் மாத்தாதீங்க, மலையாளி சைமன் சொல்லிட்டு அப்படி மாற்றுங்க சரிங்களா. அதான் கரெக்டானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ என்ன சொல்கிற வராருன்னா, இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா அப்படி மண்டல ஆக்கர் போட்டு 2 புலந்துருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. ஏண்டா உனக்குலாம் எப்படி எந்த தைரியத்தில் நீ உட்காந்துட்டு உங்களுக்குள்ள வாய்ஸ் அலாட் விட்டுருக்குறா? 15 வருஷமாக அந்த வாய்ஸ் அலாட் விட்டுட்டு இருக்கிறியா? இப்போ நான்லாம் இப்போ உட்காந்து பேசணும்னு வச்சுக்கலாம், திரும்ப 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 அதே பேசிகிட்டு இருக்கோம்னா கேட்குறவனை எத்தனை தடவை அந்த இதை சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை தடவை தான் அந்த கதையை சொல்லுவா, திரும்ப திரும்ப அதை சொல்லாதடா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷமாக உன் தம்பிகளுக்கு இந்த கதையை சொல்லி 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 20 லட்சம் பேர் ஓடிட்டான். இப்போ இருக்கிறது 20 லட்சத்துக்கு பேர்ட்டையும் எப்படி நம்மளே ஓட வைக்கலாம்? நீங்களே தம்பிகளா நீங்களே ஓடாதீங்க, அண்ணன் நானே கதைகள் சொல்லி வன்மத்தை ஒருத்தர் மேலே எப்படி இது பண்ணி எப்படிலாம் கேவலமாக பேசணும், அவதூறு பேசணும், அடுத்தவங்களை எப்படிலாம் வன்மத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு உங்கள் நொன்னை. எனக்கு தெரிஞ்சு இந்த 20ல் 10 பேரும், இந்த 10 இருக்கும். அதுக்கடுத்த எலெக்ஷனில் அந்த 10 பேரும் இவனும் ஒரு தற்கொலை கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பின்னாடியே சுற்றுறதுக்குன்னு ஒரு 50-60 பேர் எப்பவும் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கே எதுக்குனாலும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான தெரியுமா, அந்த கூட்டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஒரு தலைவன் எப்படி பேசணும் கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடா உங்களுக்கு அறிவில்? ஏன் 15 வருஷம் அந்த மக்கள் யாருமே உங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு என்றைக்கா நினச்சி பார்த்துருக்கீங்க நீங்கள்? இந்த இப்படி பேச்சுக்கள் தான். அதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கும் துப்பு இல்லை, டெபாசிட் வாங்கும் துப்பு இல்லை, ஆனால் வாய்க்கு மட்டும் உங்களுக்கு குறைச்சல் இல்லை. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரம் கருணாநிதி, சதிகாரம் கருணாநிதி. மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோவை எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படும். அந்த கள்ளத்தனம் கள்ளக்குடி எல்லா இதுலேயும் என்ன ஆகும்னா அப்போ ஜோடி போட்டு போகிறக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிஞ்சிட்டு இருக்குது. அதனால அத்தனை பேர் சேவ் பண்ணி வச்சுடுங்க, பின்னாடி உதவும். ஆனால் இவனுக்கு மானம்லாம் கிடையாதுங்க, இவனுக்கு மானம் கிடையாது, ரோசம் கிடையாது, வெக்கம் எதுவுமே கிடையாது. இவனுக்கெல்லாம் இது எப்படின்னா ஒரு ஈனப்பிறவிகள் மாதிரி, அப்படி ஒரு பிறவிகள் இவனுங்க மட்டும்தான் சொல்கிறேன் நான், இவங்களை வேறு யாரையும் கூட சேர்ந்தவங்கள சொல்லலை. இவனுக்கு மட்டும் எப்படின்னா ஒரு பிறவிகளை வித்தியாசமான பிறவிகள். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இது எங்கேயோ பிறக்க வேண்டியதுகள், நம்ம இங்கே இல்லை, ஏதோ ஒரு நாட்டில் பிறக்க வேண்டியதுகள். அது பிறக்க வேண்டியதில் இங்கே பிறந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இவனுங்க தான் ஏதோ கடவுள் மறுபிறவி மாதிரி உட்காந்து இருந்துட்டு பேசுவானுங்க. ஒரு நேரம் இங்கே நிற்பான், ஒரு நேரம் அங்கே நிற்பான், நடுவில் நின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது லாரியோ இல்லைனா வேறு ஏதோ ஏற்றிச்சின்னு வச்சுக்கலாம். இந்த தக்காளி சட்னி தெரியும் நினைக்கிறேன், நல்லா சாஃப்டாக அரைச்சிங்கன்னா 4 தடவை போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி சாஃப்டாக கிடச்சிரும்.
அதாவது ஒரு மனுஷனுக்கு வாயில் கொஞ்சமாவது சுத்தம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுத்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கள பார்த்துருக்கேன். வாயில் துளியணும்னு சுத்தம் கிடையாது. ஒரு நேரம் இப்படி பேசுவோம், ஒரு நேரம் அப்படி பேசுவோம், மூக்கு சொரிஞ்சிக்கிட்டு மட்டும் இருந்தால் காணாது. அதே மாதிரி பொய் சொல்லணும்னு வச்சுங்களா, அந்த பொய் சொல்ல முச்சில் அப்படியே இழுப்பான அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்லுவானுங்க, யோசிப்பானுங்க. அப்படி யோசிச்சு ஒரு கதை சொல்கிறதுக்கு இவனுல மிஞ்ச எவனும் கிடையாது. ஏன்னா இவன் தலைவனே ஒரு டேரக்டர் தான், கதை எழுதுறவன் தான். அப்படி கதை எழுதுறவன் இங்கே மக்கள்கிட்ட இருந்து மக்கள் தலையில் உட்காந்து கதை எழுதிட்டு இருக்கான். 15 வருஷமாக அந்த மக்களும் செவுடு வாக்கில் அரைஞ்சி நீ எல்லாம் எதுக்கு பேசுகிறா, உன்னெல்லாம் நாங்களாம் மனசனாவே மதிக்கலல்ல, உன ஒரு கட்சாவே நாங்கள் கருதலை அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த நாய்கள் வந்து குலைக்கிறத விட மாட்டேங்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நியூவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேட்டராக இருந்தனா எப்படியும் கீழே கதறி தான் போகிறீங்க, அந்த கதறலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாய்.